விடுதலை சிறுத்தைகள் நடத்துகின்ற போராட்டம் வெல்லட்டும். ஒன்றிய அரசு, பாஜக அரசு ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பை பறிக்கின்ற சுற்றறிக்கை திரும்ப பெறு. விடமாட்டோம். இடதுசாரிகள் விடமாட்டோம். கம்யூனிஸ்டுகள் விடமாட்டோம். ரயில்வே துறையில் வேலை வாய்ப்பை பறிக்கின்ற கேடு கட்ட பிஜேபியின் செயல்பாடுகளை விடமாட்டோம். போராடுவோம். வேலைக்காக போராடுவோம். விலை உயர்வை எதிர்த்து போராடுவோம். அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரி கட்சியும் இணைத்து ஒன்றிய அரசான ரயில்வே துறையில ஒரே சுற்றறிக்கையில பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்பை பறிக்கின்ற சுற்றறிக்கையை திரும்ப பெற வலியுறுத்தியும் இன்றைக்கு சர்வதேச நடக்கக்கூடிய போரை காரணமாக காண்பித்து அநியாய கேஸ் விலை உயர்வை முழுமையாக திரும்ப பெற வலியுறுத்தியும் நாம் இந்த போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒன்றிய அரசு அலுவலகம் இங்கே அருகாமையில் இருக்கின்றது. சுங்கவரி அலுவலகம். இந்த ஒன்றிய அரசு அலுவலகமான சுங்கவரி அலுவலகத்துக்கு முன்பாக நாம் சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பாக இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்ற இந்த போராட்டம் நடத்திருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் பங்கேற்று கண்டன உரையாற்றுவதற்காக தலைவர்கள் மறைக்கிறீங்க. தயவு செய்து ஒளிப்பதிவாளர்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. தலைவர்கள் முகம் தெரியணும். தயவு செய்து இடது பக்கம் வலது பக்கமா திரும்பிடுங்க. இல்ல உட்காந்துருங்க. நம்ம அப்படியே கீழே உட்காருங்க. ஒளிப்பதிவாளருக்கு தொந்தரவு கொடுக்க உட்காந்துங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர் வந்திருக்கின்றார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில செயலாளர் மு. வீரப்பன் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு ஆர்ப்பாட்டத்தில் வர இருக்கின்றார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனின் சார்பாக நம்முடைய தோழர் இரணியப்பன்